Hi friends, welcome back to Imran's Business Info. நான் உங்கள் இம்ரான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் முந்திரி ஹோல்சேல் வியாபாரங்க. ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் நான் என்ன ஏன் எடுத்தேன்னு பார்த்தா தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. தீபாவளி நெருக்கத்தில் நிறைய பேருக்கு வீட்டுக்கே தேவைப்படும் முந்திரி, அதாவது ஸ்வீட் செய்யறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க முந்திரி பிஸ்னஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகம் லாபம் தரக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத தொழிலில் போய் இறங்கிடுறாங்க. ஸோ அது நிறைய நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாள் படம் நம்ம வச்சு செல் பண்ணலாம். பட் வேற நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் சீக்கிரம் கெட்டு போகிறக்கோ அதனால உங்களுக்கு லாஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட வச்சு கூட நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு முந்திரி வந்து ஓரளவுக்கு கெட்டு போகாத பொருளாக இருக்கிறதுனால புதுசாக பண்ண போகிறவங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ நான் வீடியோ முந்திரி வீடியோ போட்டிருக்கேன். பட் அது எல்லாமே ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் கொடுப்பீங்க. ஸோ அவங்க ஒரு பொருள் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ 240 நீங்கள் ஆர்டர் தரீங்க, W240 ஆர்டர் பண்ணுற கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க W320 அனுப்பிச்சிருவாங்க, ரேட் கம்மியாக அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதனால வந்து நிறைய பேர் நிறைய மனஸ்தாபங்கள், நிறைய கமெண்ட் நிறையா பண்ணுவீங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பண்ருட்டி நான் போயிட்டேங்க. பண்ருட்டி போய் அங்கே நானே போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி யார் யார் எங்கே இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒன்றும் அங்கே பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. ஹோல்சேலுக்கு ரீட்டெயிலுக்கு ஒரு 40 rupees டிஃப்ரெண்ட் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 தர ஒரு 320 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 640 விற்கிறாங்க ரீட்டெயில், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் போயிட்டுருக்கு. நானே போய் எங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு நானே பார்த்து ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே நான் வந்து செலவிட்டுருக்கேன். ஸோ அங்கே ஒருத்தருடைய கான்டாக்ட் நம்பர் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, ரொம்ப ரேட் கம்மியாக தராரு, நம்பிக்கையானவராக இருக்காரு. ஸோ அதனால் அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கேன். அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாடுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம முந்திரியை பற்றியும் முந்திரி எப்படி எடுக்கிறாங்க, அங்கே எப்படி தரம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க.
மூஞ்செல்லாம் காட்டு செங்கல்லாம் எடுக்கல எங்களை கூட எடுங்க ஐயா மாசு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களுக்கு, இந்த முந்திரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஐட்டம் அதிக மூவிங் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக இது நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட ஒரு சில சாம்பிள்லாம் இருக்குது. நான் அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் சாம்பிள். என்ன ரீசன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட சாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட பேர், இது என்ன வெரைட்டி, என்ன ரேட் வருது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஒன்று கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 240 சொல்லுவாங்க, W240 சொல்லுவாங்க. இது வந்து உங்களுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 வருங்க. ஏன் இந்த ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் வந்து முழு முந்திரியிலே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக உள்ள அப்படின்னு பார்த்தா இந்த முந்திரி தாங்க. ஸோ இது அதிகம் இங்கே தமிழ்நாட்டில் மூவிங் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது 320ங்க. ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 வருங்க. அதிக மூவிங் ரெண்டாவது ஐட்டம் இது. அதாவது இந்த ரெண்டு ஐட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்களால் வாங்க போகிற ஐட்டமாக இருக்குதுங்க. அதாவது 240 W240 W320. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிக மக்களால் வாங்கக்கூடிய ஐட்டமாக இருக்கனால ஸோ இதுதான் நீங்கள் கவனமாக வாங்கி பண்ணுறதா தான் ரெண்டு ஐட்டம் அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட் வந்து 440 வருங்க 1 கிலோ. இதோட பேர் பார்த்தீங்கன்னா பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட்ஸ் BUTTS பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 440 வரும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் முந்திரி லைட்டாக நடுவில் உடஞ்ச மாதிரி இருக்கும், வேரில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதோட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட ரேட் 440 வரும். ஸோ இதுவும் அதிக மக்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து அரை முந்திரிங்க. ஸோ இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்ச முந்திரி, அரை முந்திரின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அப்புறம் JHன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இதோடைய ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 530 வந்து 550 வரைக்கும் வருங்க. இதோட ரேட் வந்து 550 வரும். ஸோ இது நல்லா இருக்கும். இது அதிகம் மக்கள் வாங்கி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வருங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து 1/4ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முந்திரியை 4 போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அதான் 1/4ன்னு சொல்லுவாங்க. இதோடைய ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வருங்க. LWPன்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் உங்களுக்கு 350 வரும். ஸோ இது அதிகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ அடுத்து இது பாருங்கள், இது 1/8ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முந்திரி 4 போடுறது 1/8ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. இது முந்திரி பாருங்கள். கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக பின்னாடி என்ன சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா BB, அதாவது பேபி பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய விலையை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 160 ரூபாய்க்குள்ள வருதுங்க. ஸோ இதுவும் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. எது யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது W240, இது W320, இது வந்து பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரை முந்திரி ஸ்பிளிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4, இது 1/8, இது வந்து பேபி பேட்ஸ். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஐட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐட்டம், அதிகமாக மூவிங் ஐட்டம் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதாவது வெளிநாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ நல்லா முந்திரியாக வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு யூஸ் கூட வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவைப்படுறதுனா கூட வாங்கிக்கலாம். ஸோ கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 780 ரூபா 850 ரூபா. ஸோ அந்த மாதிரி வரும்.
இது வந்து நீங்கள் வீட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W180 W210. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க, நல்ல பெரிய முந்திரியாக இருக்கும் சைஸு. இது வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எங்களுக்கு முழு முந்திரியிலே ரொம்ப ரேட் கம்மியாக வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. புள்ளி குத்தல்னு சொல்லுவாங்க, அது பேர் புள்ளி குத்தல். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வருதுங்க. இது ஏன் இவ்வளோ சீப்பாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடு உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓட்டுக்குள்ளே போய் செல்லில் போய் இந்த முந்திரி போய் மாட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஒரு கம்பியை வச்சு குத்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது அதில் ஒரு ஹோல்ஸ் விழுகும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ முழு முந்திரி தான், பட் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதனால இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 தான். ஆனால் முழு முந்திரி தான். ஸோ இதுவும் அதிகப்படியான தேவைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன தேவைன்னு கண்டிப்பாக நான் பின்னாடி சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கங்க. நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள். ஸோ இது சொன்னேன் பாருங்கள் 240. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய பேர் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 320. ஸோ இதுவும் அதிகப்படியான மக்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஐட்டம் உங்களுக்கு பார்த்தா பட்ஸும் இடம் சொல்லுங்கள் பட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி ஸோ அது மாதிரி இடங்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரேட் கம்மி தான், 440 தான் ஒரு கேஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அரைமுந்திரி பாருங்கள். ஸோ இது வந்து பேக்கிங் பண்ணுவாங்க, அதாவது திராட்சை கூட யூஸ் பண்ணி திராட்சையெல்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கரி, அப்புறம் ஹோட்டல், ஸோ இந்த மாதிரி இடத்துல அரைமுந்திரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 ஐட்டம் எடுத்துக்கங்க, அதாவது 1/8 1/4. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேபி பேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3ம் பார்த்தீங்கன்னா பேக்கரி, அது மட்டும் இல்லாமல் இந்த சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பிஸ்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, பிஸ்கெட் மேலே இதான் தூவி விட்டுருப்பாங்க மேலே அப்படியே. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், இது கொஞ்சம் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டின் கணக்குலேயும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வருங்க. அதாவது ஸ்டீல் டின்னு தான், அதாவது என்ன டின் வரும் அந்த மாதிரி டின்னு தான் அது. ஸோ அதில் ஒரு 10 கிலோ வரைக்கும் பிடிக்கும். நீங்கள் ஒரு 10 கிலோ ஒரு சேஃப்டியாக உங்களுக்கு வரணும், நீங்கள் இருக்கிறீங்க அந்த ஊருக்கு சேஃப்டியாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டின்னில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அந்த டின்னில் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சீக்கிரம் வந்து உடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பினாலும் சரி, கொரியரில் அனுப்பினாலும் சரி, ஸோ டின்னை தூக்கி போடும்போது உள்ளே இருக்க பொருள் உடையிறதுக்கு நிறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முந்திரி கண்டிப்பாக உடையும். நீங்கள் முழு முந்திரிங்க வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து சேரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 தான் சேரும். என்ன ரீசன்னா உடஞ்சிருவாங்க போட்டு தூக்கி போட்டு. ஸோ சேஃப்டியாக வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிலோ குறைஞ்சி மினிமம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டின்னு வாங்கிக்கலாம். ஸோ 5 கிலோ ஆர்டர் பண்ணாலும் டின்னு கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் டின்னுடைய ரேட் 100 ரூபா வருது. அதனால் ஒரு 10 கிலோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 10 ப்ளஸ் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ டின்னோட வாங்கிக்கிங்க. டின்னோட ஆட் பண்ணுறது, டின்னோட வாங்குறது என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து சவுத் தமிழ்நாடு, அதாவது தென் தமிழகத்தில் இருக்காங்க. ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது திருச்சி, தஞ்சாவூர், ஸோ சேலம், ஸோ இந்த மாதிரி சைடில் உள்ளவங்க, கோயம்புத்தூர், ஸோ அது கீழே உள்ளவங்க, அதாவது திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸோ இந்த லைனில் கன்னியாகுமரி, ஸோ இந்த லைனில் உள்ளவங்க சவுத் தமிழ்நாடு அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ திருச்சிக்கு மேலே, அதாவது விழுப்புரம், சென்னை, அப்புறம் பாண்டிச்சேரி, கடலூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தர்மபுரி, இந்த மாதிரி வட தமிழகம் இந்த பக்கம் உள்ளவங்க யாரை நீங்கள் வந்து வட தமிழ்நாடுக்கும் தனியாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன் ஏன் பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்டன் டைமில் ஒரே நேரத்தில் கால் பண்ணுறதுனால ஸோ அவங்களால நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் 2 பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் சொல்லிடுங்க, எனக்கு இந்த மாதிரி முந்திரி தேவைப்படுது, ஸோ என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி பேசலாம். இல்லை நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தெரியணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக டீட்டெயில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிள் தேவைப்படாது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், சாம்பிள் அனுப்புவாங்க. ஸோ இப்போ தீபாவளி சீசன் வேறு, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஸ்வீட் செய்வீங்க, ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்வீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் முந்திரி ஆட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு முந்திரி வந்து குறைஞ்சபட்சம் 5 கிலோ 3 கிலோ அப்படி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதி அவங்கள்ட்ட இருக்குது, அதெல்லாம் கொரியரும் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையானவங்க, நேர்மையானவங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ்
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களும் கால் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளி சீசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிங்க. இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். முந்திரியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக இருக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, முந்திரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் டின்னாவே ஆர்டர் பண்ணிங்க. டின்னு ஆர்டர் பண்ணால் என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்து சேரும். ஏன்னா முந்திரி உடையக்கூடிய ஐட்டம்ஸ் டின்னில் ஆர்டர் பண்ணிக்கிங்க. இல்லை டின்னு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படிலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். டின்னு ஆர்டர் பண்ணும்போது ஒரு 10 கிலோ ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டின்னு கொடுப்பாங்க. 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த 150 ரூபா வச்சு கூட நீங்கள் விற்றுக்கலாம் டின்னோட. ஸோ அது உங்களுடைய விருப்பம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் பண்ருட்டியிலே போய் அங்கேயே போய் நிறைய வியாபாரிகளை மீட் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய பேர் ஹோல்சேல்னு சொல்லி ரீட்டைல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டைல் ரேட் தான் கொடுத்துட்ருக்காங்க ஹோல்சேல்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் நான் ஒரு நாள் அங்கே இருந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணி யார் எப்படி கொடுத்துட்ருக்காங்க, என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க செக் பண்ணி அதில் ஒருத்தர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிடிச்சி தான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, முந்திரியில் நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முந்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் டிஃப்ரெண்ட்டு. அது எந்த அளவுக்கு ஒயிட்னஸ் கூடுதோ ஸோ அந்த அளவுக்கு ரேட்டு கூடும். ஸோ அது இல்லாமல் சைஸ் கூடும்போது ரேட்டு கண்டிப்பாக கூடும். ஸோ நீங்கள் வந்து W320 இந்த ரேட்டுக்கு தராங்க அப்படின்னு எது நினைக்க வேணாம். W320 இதோட கம்மியாகவும் தராங்க, இதோட அதிகமாகவும் தராங்க. என்ன ரீசன்னா, குவாலிட்டி பொறுத்து தாங்க ரேட்டு பாருங்க வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் நண்பன். பாய் ஃப்ரம் இம்ரான். பாய்.